கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு மாணவர்களே நம்முடைய விவாதம் நியூரான். நியூரான் என்ன? ஒரு செல் நர்வ் ஃபங்க்ஷன்ஸை பண்ணக்கூடிய செல்லுக்கு பேர் நியூரான். ஸோ தி செல் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அ நியூரான், நியூரல் செல் ஆர் நர்வ் செல் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஓகே, ஒரு நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா it has got three main parts. One, body. This circular structure is called body or soma. Soma na body நமக்கு தெரியும். ஓகே, இதான் நர்வ் செல்லுடைய பாடி. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் இருக்குது, ப்ளஸ் ஆல் அதர் செல்லுலர் ஆர்கன்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் and ribosomes. Cluster of ribosomes with endoplasmic reticulum is the nasal bodies here for protein synthesis. And in the plasma membrane which is covering the cell body around it, this plasma membrane covering the cell body around it is called neurilemma. Neurilemma அப்படினு சொல்றோம். ஓகே, இந்த plasma membrane இதிலிருந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஸோ மெனி எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஹியர் எக்ஸ்டென்ஷன் பிரான்ச்சஸ் பட் திஸ் இஸ் வெரி ஷார்ட். ஓகே, இதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ். ஸோ தீஸ் டென்ட்ரைட்ஸ் கனெக்ட் வித் தி நெக்ஸ்ட் நியர்பை நியூரான்ஸ் கூட இது கனெக்ட் ஆகிருக்கும், லிங்க் ஆகிருக்கும். ஓகே, இந்த டென்ட்ரைட்ஸோடைய வேலை என்னன்னு கேட்டால், இட் கேரிஸ் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி நியர் பை செல்ஸ் டு தி நியூரோனல் பாடி ஆர் நர்வஸ் செல் பாடிக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை இப்படி கொண்டு வந்து சேர்த்துரும். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். இந்த டென்ட்ரைட்ஸுக்கு உள்ளேயும் தேர் ஆர் அதர் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த நிசல் பாடிஸ் எல்லாம் ப்ரெசன்ட் ஹியர். இட் ஹஸ் காட் சைட்டோபிளாசம் எல்லாம் இதுக்குள்ளேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இது செகண்ட் பார்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா, ஒன் எக்ஸ்டென்ஷன் இஸ் வெரி லாங், தென் ஆல் தீஸ் டென்ட்ரைட்ஸ். ஹியூமன் நர்வில் சில நர்வ்ஸுடைய இந்த எக்ஸ்டென்ஷன் மே கோ அப் டு 3 feet, 3 அடி நீளத்து கூட இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் கால்டு ஆக்சான். Okay, this is called axon. இந்த ஆக்சானுடைய வேலை என்னன்னு கேட்டால், இந்த டென்ட்ரைட்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பாடிக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி ஆக்சான் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு பல்ஜிங் ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது. தட் இஸ் கால்ட் ஆக்சான் ஹிலக். சின்ன குன்று மாதிரி இந்த இடத்துல பல்ஜிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இன் தி மோட்டார் நியூரான்ஸ். ஓகே, மோட்டார் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நியூரான்ஸ். இது இட் ஜெனரேட்ஸ் தி இம்பல்சஸ் அண்ட் பாசஸ் த்ரூ தி ஆக்சான். அதான் அந்த ஆக்சான் ஹில்லக்கூடிய மெயின் வேலை. ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ட்ரிகர் ஜோன். இந்த ஆக்சானுக்குள்ளேயும் தெர் இஸ் சைட்டோபிளாசம். பட் உள்ள என்ன இல்லைன்னா, இந்த நிசல் பாடிஸ் இந்த ஆக்சானில் இல்லை. தட் இஸ் ரிபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித் ரிபோசோம்ஸ், அது இதில் இல்லை. தட் இஸ் ஃபார் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன். அந்த ஸ்ட்ரக்சர் செல் பாடியில் மட்டும்தான் இருக்குது, ஆக்சானில் இல்லை. அண்ட் கோல்கி apparatus கிடையாது. கோல்கி apparatus இஸ் இன்வால்வ்டு வித் தி ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், அங்கேயும் அது இல்லை. ஓகே, தென் இந்த ஆக்சானுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 2 டைப் இருக்குது. மெயின்லி எப்படியும் வேறு ஆக்சான் மட்டும் இருக்கும். சிலதில் என்ன ஆகுன்னா, ஆடிஷ்னல் செல்ஸ் ஆர் தேர் சர்க்கிளிங் திஸ் ஆக்சானுடைய ஒரு ஏரியாவை சர்க்கிள் பண்ணியிருக்கு. தென் ஒரு கேப், அகைன் அதே மாதிரி செல்ஸு சர்க்கிள் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணுற செல்ஸுக்கு பேர் ஸ்வான் செல்ஸ். ஆக்சானை சர்க்கிள் பண்ணியிருக்கு, ஒரு கேப் போட்டிருக்கு, அடுத்து அதே ஸ்வான் செல்ஸ் சர்க்கிள் பண்ணியிருக்கு, தென் கம்ஸ் ஒரு கேப், இது மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்வான் செல்ஸ் ஆர் ஆக்சுவலி கிளையல் செல்ஸ்.
non-neuronal supporting cells. Okay, ஒரு type இந்த Schwann cells. இது லிபிட் மெட்டீரியல் சுரந்து ஆக்சானை சுற்றி வச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் மைலினேஷன் அல்லது இந்த மாதிரி Schwann செல்ஸு இப்படி சுற்றி சுற்றி லிபிட் மெட்டீரியல் இருந்தால் இட் இஸ் கால்டு மைலினேட்டட் ஷீத். இப்படியே மைலினேட்டட் ஷீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் இந்த மைலினேஷன் ஆக்சான் மேலே கண்டினியூஸாக இருக்கான்னு கேட்டால் நோ, தேர் ஆர் கேப்ஸ். ஹியர் இஸ் அ கேப், ஹியர் இஸ் அ கேப், ஹியர் இஸ் அ கேப். இந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வியர். ரான்வியர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால என்ன ஒரு கேப் இருக்கிறனால அந்த அதுக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகே, தென் அட் தி எண்ட் of the axon it branches to many times. Okay, அப்போ இந்த ஆக்சானுடைய வேலை என்ன? செல் பாடியில் இருந்து ஸ்டிமுலையை இது வழியாக இது கண்டக்ட் பண்ணோம். ஓகே, these axons will be connected with the next nearby neuron cell with its dendrites. ஓகே, இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன், கனெக்ஷன். இந்த கனெக்ஷனில் ரெண்டும் நேராக அப்படியே உள்ளே ஒட்டி ஜாயின் ஆகி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நோ. இதனுடைய எண்டில், இந்த பிரான்ச்சஸோடைய எண்டில் ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது. தட் இஸ் கால்டு சினாப்டிக் நாப். சினாப்சிஸ் என்ன? ஒன்றுக்கும் மத்தியில் கனெக்ஷன். இது ஆக்சானுடைய பிரான்ச்சுக்கும் இன்னொரு நெக்ஸ்ட் நியரஸ்ட்டு உள்ள நியூரானுடைய டென்ட்ரைட் செல்லுக்கு மத்தியில் உள்ள பிரான்ச்சுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷனுக்கு மத்தியில் தேர் இஸ் அ கேப். இந்த சினாப்டிக், இதுக்கு பேர் சினாப்டிக் நாப். இந்த கேப் பற்றி நம்ம தனியாக சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நர்வ் செல். ஓகே, இதில் சென்சரி நியூரான்ஸும் மோட்டார் நியூரான்ஸும் லிட்டில் டிஃப்ரெண்ட். சென்சரி நியூரான்ஸ் transmit the messages from sense receptors எங்கெங்கே இருக்குது, such as eye or nose, இது மாதிரி எல்லாம், to the brain and spinal cord. ஸோ இது ஒரு எண்டில் சென்சேஷன் இட் ரிசீவ்ஸ் தேர். இந்த சென்சேஷன் இங்கே வந்த உடனே வெதர் இட் இஸ் டச் ஆர் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர், அடி எதுவாக இருந்தாலும் சரி, வாய் சவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, வந்தோடனே இட் டிரான்ஸ்மிட் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் straight away it goes to central nervous system. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய செல் பாடி இதிலிருந்து ஆக்சான் straight away வர்ற மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கிள் பிரான்ச் that extends this way. this is sensory neuron. செல் பாடியிலிருந்து இது மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் தனித்தனியாகவும் அப்புறம் ஆக்சான் தனியாகவும் டென்ட்ரைட்ஸ் தனியாகவும் இருக்கிறதுக்கு பதிலாக இது யூனிபாலார் ஒரு சிங்கிள் எக்ஸ்டென்ஷன், செல் பாடியிலிருந்து ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுதான் இந்த பக்கமும் கொண்டு போயிட்டுருக்கு. திஸ் இஸ் சென்சரி நியூரான். தென் கம்ஸ் மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான்ஸ் டிரான்ஸ்மிட் த மெசேஜஸ் ஃப்ரம் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. எங்கே கொண்டு போகுது மெசேஜை? நம்முடைய மசில்ஸு, தசைகள் அல்லது கிளான்ஸு எல்லாத்துக்கும் கொண்டு போகுது. ஓகே, இது டிப்பிக்கலாக நம்ம நியூரான் ஸ்ட்ரக்சர், டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் படத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா? செல் பாடி, டென்ட்ரைட்ஸு, ஆக்சான் எல்லாம் இருக்குது. இந்த ஆக்சானுடைய பிரான்ச்சஸ் அட் தி டெர்மினல் எண்ட் நாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? தட் கனெக்ட்ஸ் டு தி ஜங்ஷன். திஸ் இஸ் கால்ட் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஓகே, இது மோட்டார் நியூரான். இது என்ன செய்யுது? இந்த ஆக்சான் ஹில்லக்கில் உற்பத்தியாகக்கூடிய மோட்டார் கமாண்ட், இந்த ஆர்கன் என்ன வேலை செய்யணும், இந்த மசில் என்ன வேலை செய்யணும், இந்த கிளாண்ட் என்ன வேலை செய்யணும், அதை இங்கேருந்து ஆக்சான் வழியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்குது. ஓகே, திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி மோட்டார் நியூரான். இது போக நம்ம என்ன பார்த்தா, இங்கே இருக்கிற செல்ஸு இந்த ரோட் ஆஃப் ரான்வியர் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் ஸ்வான் செல்ஸ்னு பார்த்தோம். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கிளையல் செல். இந்த கிளையல் செல் ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எண்ணிக்கையை விட கிளையல் செல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். There are different types of glial cells also. Here it is called Schwann cells here. Okay. The glial cells would have main function. It surrounds the neuron, hold them in place. Neurons இடமாறிடாமல் அரை இடத்துல வைக்கிறதுக்கு என்ன சரௌண்ட் பண்ணி இருக்கு glial cells.
then to supply nutrients and oxygen to the neurons, to insulate one neuron from another. ஒரு நியூரான் இன்னொரு நியூரானும் டச் ஆகாமல் நடுவில் இது தடுத்துக்கிடுது. அது போக டு டெஸ்ட்ராய் அண்ட் ரிமூவ் தி கார்கசஸ் ஆஃப் தி டெட் நியூரான். ஏதோ ஒரு நியூரான் செத்து போச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதும் இந்த கிளைல் செல்ஸுடைய வேலை. கிளைல் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் தேர். ஓகே, ஒரு டைப் ஸ்வான் செல்ஸ் தட் ப்ரொடியூசஸ் மயலின். ஓகே, இந்த இப்போ நம்ம கடைசியில் நாபு பற்றி பார்த்தோம். இதில் ஒரு ஆக்சான் வந்து எண்ட் ஆகி பிரான்ச் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு நாப் இருக்குது. தட் வி கால் இட் சினாப்டிக் நாப். சினாப்டிக் நாப். ஓகே, இந்த சினாப்டிக் நாபுக்கு உள்ள தேர் ஆர் வெசிக்கிள்ஸ். வெசிக்கிள்ஸ்னு என்ன, சின்ன சின்ன உருண்டை உள்ள என்ன கண்டெய்னர் பேக் மாதிரி இருக்குது, நிறைய பேக்ஸ் மாதிரி உள்ளே இருக்குது. இந்த வெசிக்கிள்ஸுக்கு உள்ள இட் கண்டைன்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதாவது நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். தட் இஸ் ஆஸ்டல் கொலைன் அல்லது டோப்பமைன், இது மாதிரி ஐட்டங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த நாபு இந்த நாப்லேருந்து ஆக்சான்லேருந்து நெக்ஸ்ட்டு நியூரான் பக்கத்தில் இருக்க நியூரான் செல்லுடைய டென்ட்ரைடு பக்கத்தில் கனெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் கால்டு சினாப்சிஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ரெண்டும் ஒட்டி இருக்கிறதுல தெர் இஸ் அ ஸ்மால் கேப். தெர் இஸ் அ ஸ்மால் கேப் தட் இஸ் கால்டு சினாப்டிக் கிளஃப்ட். தட் இஸ் கால்டு சினாப்டிக் கிளஃப்ட். ஓகே, தென் இந்த டென்ட்ரைட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த நாப்லேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ரிசப்டார்ஸ் ஆர் தேர். ஓகே, அது ஒரு வகை. ரெண்டாவது, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை அகைன் கேரி ஓவர் பண்ணி அந்த நாபில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தெர் இஸ் என்சைம் விச் டெஸ்ட்ராய்ஸ் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அல்லது இது அகைன் இது இந்த நாபுக்குள்ளே போயிடும். தட் மே இட் ஹேப்பன். தட் வி வில் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தட் இஸ் டோப்பமைன் ஆர் ஆஸ்டல்கோலின் it attaches with the receptors in the dendrite. இது synaptic knob, neurotransmitter, vesicles, அது கேரி பண்ண வெசிக்கிள், இதை transmitter receivers, and here is the dendrite, the synaptic cleft நடுவில் உள்ள கேப்புக்கு பேர். So this is how two neurons are connected with each other. Okay, thank you students, we will meet again in the next discussion. Thank you.